Hi friends, this is MST for Parasu-E and today நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Social History of England Part 5. That means Stuart Period என்னென்ன பார்க்க போகிறோம். ஓகே, இங்கிலாந்தினுடைய ஆட்சி காலத்தில் முக்கியமான ஒரு பீரியடாக வழங்கக்கூடியது இந்த ஸ்டூவர்ட் பீரியட். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூவர்ட் பீரியட் அப்படிங்கிறது டியூடர் பீரியடுக்கு அப்புறமா எலிசபெத்தினுடைய மறைவுக்கு பிறகாக ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்தினுடைய அரசராக பதவியேற்றுக்கிறாரு. ஸோ அதுலேருந்து தொடங்கி 1714 வரைக்கும் இந்த பீரியட் கண்டினியூ ஆகும். இதை வரலாற்று ஆசிரியர்கள் ஸ்டூவர்ட் பீரியட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குவீன் எலிசபெத்தினுடைய மறைவுக்கு பின்பு அவங்களுடைய விருப்பப்படி ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேரோட இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து இரண்டையும் சேர்த்து கிங் ஆஃப் த கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற பேரில் ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் பியூரிட்டன்ஸ் அண்ட் கேத்தலிக்ஸ் ஆகிய இரண்டு பிரிவுகளும் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் த கிங் தங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை வச்சுருப்பாங்க. பட் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ரெண்டு பேரையுமே தாம் பக்கத்தில் இருந்து விலக்கி வச்சுருப்பார். ஸோ தங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய இந்த கேத்தலிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிங்கை மாற்றணும், இந்த கிங்கை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இயர் 1605 அவங்க ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்டை கொல்றதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ஸோ அந்த பிளானுடைய பேர் கன் பவுடர் பிளாட் அப்படின்னு வரலாறு சொல்லுது. வெடிமருந்துகளை கொண்டு மன்னனையும் மன்னனுடைய பார்லிமெண்ட்டையும் மொத்தமாக போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டப்படுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபெயிலியர் ஆகுது. இந்த ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் இவருடைய காலத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், 1611 ஆத்தரைஸ்டு வேர்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள் வெளிவருது. அண்ட் இதில் கிட்டத்தட்ட 47 ஸ்காலர்ஸ் தங்களுடைய ஒர்க்கை 3 வருஷமாக கொடுத்துருப்பாங்க. ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சருக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு. அவரை பேட்ரன் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அண்ட் இவருடைய கோர்ட் போய்ட்டாக ஸ்டார்டிங்கில் ஷேக்ஸ்பியர் இருப்பார். அதுக்கப்புறம் பென் ஜான்சன் வந்து போயட் லாரேட்டாக உயர்த்தப்படுவார். இங்கிலாந்து மற்ற நாடுகள் மீது காலனி ஆதிக்கம் செலுத்துறதுக்கான முதற்கட்ட பணிகளும் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட்னுடைய பீரியடில் தொடங்கிச்சுது. ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய பையன் தான் இந்த சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட். இவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா, பிரேக் ரேதர் தேன் பெண்ட், என்றைக்குமே வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இவருக்கு கிடையவே செய்யாது. எல்லார்கிட்டையும் தடாலடியாக நிற்பார். மக்கள்கிட்டையும் நல்ல ஒரு அபிப்பிராயம் இவருக்கு இருக்காது. இவர் காமன் மக்களை மதிக்கவே மாட்டார். தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பாணியில் இருக்கக்கூடிய மனுஷன். இது வந்து மக்கள்கிட்ட இவர் பேரில் ஒரு வெறுப்பை உண்டாக்கும். ஸோ ராயலிஸ்ட்டுக்கும் பார்லிமெண்டேரியன்ஸுக்கும் இதில் ஒரு சிவில் வாரே ஏற்படுது. அண்ட் இந்த சிவில் வாரினுடைய எண்ட் எப்படி இருக்குதுன்னா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்டை கொண்டுறாங்க ஆன் ஜான்வரி 13, 1649. சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய மறைவு, அதாவது அவர் கொல்லப்படுறாரு. அந்த மறைவுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்சி காலத்தை ரூல் ஆஃப் ரம்ப் அப்படின்னு அழைப்போம். 1649 1653 வரைக்கும். ஸோ இது யாருடைய ஆட்சி காலம், தனிப்பட்ட ஒரு மன்னன் இல்லை. சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் இறந்துட்டார். ஸோ கவுன்சில் ஆஃப் நியூ மாடல் ஆர்மி ஆஃபீஸர்ஸும் மெம்பர்ஸ் ஆஃப் ரம்பும் சேர்ந்து இந்த ஆட்சியை பண்ணுறாங்க. இந்த நியூ மாடல் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்னால் சொன்னால் புரியுது. இந்த மெம்பர்ஸ் ஆஃப் தி ரம்ப் அப்படின்னா யாருன்னா, இந்த மன்னனை கொல்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பார்லிமெண்டேரியன்ஸ். அது வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அண்ட் ப்ரெஸ்பிட்டேரியன் மெம்பர்ஸ், ரிலீஜியன் ரீதியாக கிங்குக்கு எதிராக இருந்தவங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இப்போ ஆட்சி கட்டில் இருக்காங்க. அடுத்த பீரியடை காமன்வெல்த் அப்படின்னு அழைப்போம். 1653 to 1658. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ரம்ப் எல்லாரையும் முடிச்சு கட்டிட்டு ஆலிவர் கிராம்வெல் ஆட்சிக்கு வராரு, ஹூ இஸ் நோன் அஸ் த லார்ட் ப்ரொடெக்டர். அவர் இந்த ஆட்சியில் 5 வருஷங்கள் எடுத்துக்கிறாரு, அவருடைய இறப்பு வரைக்கும். 1658 அவர் இறந்து போவார். அதுக்கப்புறமா அவருடைய பையன் ரிச்சர்ட் கிராம்வெல்லை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவார். பட் ரிச்சர்ட் கிராம்வெல் தந்தை அளவுக்கு பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ காமன்வெல்த் பீரியட் அங்கே முடிவுக்கு வந்து அடுத்தபடியாக சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்டினுடைய வாரிசு சார்ல்ஸ் தி செகண்ட் இங்கிலாந்துக்குள்ளே காலடி வைக்கிறாரு. இந்த பீரியடை ரெஸ்டோரேஷன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம்.
எதிரிகளை கண்டு பயந்து வெளிநாடு சென்ற சார்ல்ஸ் தி செகண்ட் 1660 திரும்பியும் இங்கிலாந்துக்குள்ளே வர்றாரு. இவருடைய ஆட்சி காலம் நல்லதாக அமையுது. தந்தையினுடைய சாவுக்கு காரணமாக இருந்த அனைவரையும் இவர் பழி வாங்கலை. அந்த கொலைக்கு காரணமாக இருந்தால் ரொம்ப முக்கியமானவர்களை மட்டும் கொல்றாரு, மீதி உள்ளவங்களை மன்னிச்சு விட்டுறாரு. அண்ட் பியூரிட்டானிசத்தை அந்த நாட்டை விட்டே வெளியே தள்ளுறதுக்கு நிறைய வேலைகள் பார்க்குறாரு. அவர் ஏற்படுத்தின 4 சட்டங்கள் கிளாரண்டன் கோட் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, பியூரிட்டானிசத்தை வெளியே தள்ளுறதுக்கான நிறைய செட்டிங்ஸை இந்த ஆக்ட்ஸ் கொண்டிருந்தது. காலத்தில் மதம் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய அளவில் ஈடுபடாத சார்ல்ஸ் தி செகண்ட் இறக்கும் தருவாயில் ரோமன் கேத்தலிக் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். லிட்ரேச்சரில் இந்த காலகட்டம் ஒரு பேரன் பீரியட் என்று அழைக்கப்படுது. அண்டு ட்ராமா மிகவும் வல்காரிட்டி நிறைஞ்சதாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வந்த 2 முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா, மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் அண்ட் ஜான் பனியனுடைய பில்கிரிம் ப்ராக்ரஸ். சார்ல்ஸ் தி செகண்டை தொடர்ந்து அவருடைய பிரதர் ஜேம்ஸ் தி செகண்ட் ஆட்சிக்கு வராரு. ரொம்ப குறிப்பிடும்படியாக இவர் சொல்லாட்டாலும் பட் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணவர் இந்த ஜேம்ஸ் தி செகண்ட். இவருடைய முதல் தாரத்துக்கு 2 பெண்மணிகள் இருக்காங்க, மேரி அண்ட் ஆனி. இவங்க 2 பேருமே ப்ரொட்டஸ்டன்ட். அண்ட் இவருடைய 55வது வயதில் 2வது மனைவிக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ரோமன் கேத்தலிக்காக வளருது. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இன்னுமே நாம் ஒரு ரோமன் கேத்தலிக்காக மன்னராக அங்கீகரிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த பயத்தினுடைய விளைவு, அந்த பயத்தின் காரணமாக ஜேம்ஸ் தி செகண்டுடைய பொண்ணாக இருக்கக்கூடிய மேரி அண்ட் மேரியோடைய ஹஸ்பண்ட் வில்லியம் 2 பேரையும் இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு வராங்க சுற்றி இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டன்ஸ். அண்ட் விக்ஸ் அண்ட் டோரிஸ் அப்படிங்கிறவங்க 2 பேருமே 2 துருவங்கள், மாறி மாறி சண்டை போடக்கூடியவங்க. பட் இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் ஒரு கிங் வரணும், ஒரு குவீன் வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் குவீன் வந்தது ஒரு க்ளோரியஸ் ரெவல்யூஷனாக அங்கே கருதப்பட்டது. அண்ட் இப்பவும் கல்கட்டாவில், இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்கட்டாவில் வில்லியம் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த வில்லியம் ஃபோர்ட் அப்படிங்கிறது மேரியுடைய ஹஸ்பண்ட் வில்லியம் நேம் நினைவாகத்தான் வைக்கப்பட்டிருக்கு. மேரி அண்ட் வில்லியம் இருவரையும் தொடர்ந்து மேரியுடைய சிஸ்டர் குவீன் ஆனி, அதாவது ஜேம்ஸ் தி செகண்டுடைய இன்னொரு பொண்ணு குவீன் ஆனி ஆட்சிக்கு வராங்க. இவங்களுடைய காலம் 1702 to 1714. இந்த 1714ஓட ஸ்டூவர்ட் பீரியட் முடிவுக்கு வரும். அண்ட் இந்த குவீன் ஆனியினுடைய காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் காமனாக ஒரே ஒரு பார்லிமெண்ட் அமைச்சாங்க. இதுதான் வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் குவீன் ஆனியோடைய பீரியட் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஜோசப் அடிசனுடைய ஸ்பெக்டேட்டர் எஸ்ஸேஸ் பப்ளிஷ் ஆகுது. அலெக்சாண்டர் போப்னுடைய ரேப் ஆஃப் தி லாக் பப்ளிஷ் ஆகுது. அண்ட் வில்லியம் காங்கிரேவனுடைய நிறைய ஒர்க்ஸ் பப்ளிஷ் ஆகும். அண்ட் ஃபைனலி இந்த இயர் 1714 எந்த ஒரு ஜெனரேஷனும் இல்லாமல், அடுத்த வாரிசு இல்லாமல் குவீன் ஆனி இறந்துடுறாங்க. இதோட ஸ்டூவர்ட் பீரியட் எண்டுக்கு வருது. இதனுடைய கண்டினியூட்டியை இன்னொரு பார்ட் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.